நல்லவை கேட்போம் நமது சேனலில் சதுர்முக பிரம்மா கிருஷ்ணனை தனது லோகத்திற்கு வரவழைக்க நினைத்ததை பற்றி கேட்போம். கிருஷ்ணன் பிருந்தாவனத்தில் பலவிதமான லீலைகளை எல்லாம் செய்கிறான். அவற்றில் கேசி என்ற அசுரனை கொன்ற கதை, அதாவது குதிரை வடிவில் வந்ததான ஒரு அசுரனை கொன்றதால் அவனுக்கு கேசவன் அப்படிங்கிறதான ஒரு திருநாமம் உண்டு. கண்ணனுக்கு இருக்கக்கூடிய பல திருநாமங்களில் இதுவும் ஒன்று. கேசவனை சம்ஹாரம் பண்ண விஷயத்தை அவனுடைய அந்த திருமேனி அழகு, அதாவது கேசிங்கிறதான அந்த குதிரையை வதம் செய்த பிறகு ராசக்கிரீடைக்காக தான் தயாராக அலங்காரம் பண்ணி கொண்டிருக்கான் அப்படிங்கிற அந்த அழகை வர்ணிக்கிறார் நாராயண பட்டத்திரி. கேசபாச திருத பிஞ்சிகா விததி சஞ்சலன் மகரகுண்டலம் ஹாரஜால வன மாலிகாலலிதம் அங்கராக கணசௌரபம் ராசகேலி பரிபூஷிதம் தவகி ரூபமீச கலையாமகே அப்படின்னு முடிக்கிறார். அதாவது ஹே குருவாயூரப்பா, குருவாயூரப்பன் தான் இல்லாமல் காட்சி கொடுக்குறான் நாராயண பட்டத்திரிக்கு. அதனால் கொண்டையில் அழகான மயில் தோகையை சூடிக்கொண்டிருக்கக்கூடியதான குருவாயூரப்பா, மகரம் போன்ற மீன் போன்ற இரு குண்டலங்களும் முத்து மாலைகளும் அழகான வனமாலையும் பீதாம்பரமும் அதன் மேல் ஒட்டியானமும் ரத்னங்களால் செய்யப்பட்டதான கொலுசு முதலான ஆபரணங்களும் உன்னுடைய திருமேனில் சாத்தி கொண்டு இருக்கக்கூடியதான வாசனை திரவியங்களும் நீ ராசலீலைக்கு தயாராகுவதை காண்பிக்கிறது ஏ குருவாயூரப்பா அப்படின்னு இங்கே அழகாக வர்ணிக்கிறார். அதாவது இந்த கேசிங்கிறதான குதிரையை கொன்றதால் கேசவன் அப்படிங்கிற ஒரு திருநாமம் வந்தாலும் இந்த அழகான கருமையான சுருண்ட கேசங்களை உடையதான இவனுடைய திருமேனியை நாம் நினைத்து சேவிச்சோமானால், தியானம் பண்ணினோமானால் நம்முடைய பாபங்கள் எல்லாம் அழிகின்றன, அழிந்து போகின்றன அப்படிங்கிறத சொல்றதுக்காகவும் கேசவன் அப்படிங்கிறதான ஒரு திருநாமம் ஏற்பட்டது. பாபக்லேச நாசனஹா அப்படின்னு பேர். கடைசியாக துவாபர யுகத்தில் கண்ணனாக அவதரித்து கேசிங்கிறதன அரக்கனை வதம் பண்ணான். அதனால் கேசவன் திருநாமம். அதாவது யமுனக்கரையில் கண்ணன் தன்னுடைய தோழர்களோடும் கோபிகைகளோடும் விளையாடின்னு இருக்கான். அப்போ கேசிங்கிறதான அரக்கன் ஒரு குதிரை வடிவத்தில் வரான். அவன் எல்லாரையுமே அழிக்கணும் அப்படின்னு கண்ணனோட சண்டை போடுறான். கண்ணன் அதனுடைய வாயை பிளந்து அதை சம்ஹாரம் பண்ணுறான், வதம் பண்ணுறான். இதையும் பட்டத்திரி அழகாக வர்ணிக்கிறார். ஆலம்ப மாத்திரேன பசோசுராணாம் பிரசாதகே நூத்ன இவாஸ்வமேதே கிருதே த்வயா ஹர்ஷவசாத் சுரேந்திராக துவாம் துஷ்டூஹு கேசவநாமதேயம். இந்த கேசவன் அப்படிங்கிறதான திருநாமம், இந்த பெயர் வந்ததுக்கான காரணங்கள் பலவிதமாக அனுபவிக்கிறார். இந்த அஸ்வமேத யாகம்னு ஒரு யாகம், அந்த யாகத்தை எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டால், மந்திரங்களை சொல்லி ஹோமம் பண்ணி அந்த யாகத்தை பண்ணினா தேவர்கள்லாம் அந்த ஆகுதியை வாங்கிட்டு சந்தோஷப்படுவார். மந்திரபூர்வமான ஆகுதிகள் தான் அந்த தேவர்களை திருப்தி அடை செய்யும். அதனால் தேவர்கள் திருப்தி அடைஞ்சு அந்த யாகத்தை யார் பண்ணாலோ அவளுக்கு வேண்டியதான வரங்களை எல்லாம் அவ அனுகிரகிப்பாள். இப்படி அக்னியில் ஹோமம் பண்ணி பண்ணக்கூடியதான அந்த அஸ்வமேத யாகம்தான், மந்திரபூர்வமான யாகம்தான் தேவர்களை திருப்திப்படுத்தும். ஆனால் குருவாயூரப்பா, நீ கேசிங்கிறதான இந்த குதிரையை வதம் பண்ண, இது ஒரு பெரிய அஸ்வமேத யாகம். இந்த யாகத்துக்கு மந்திரங்கள் கிடையாது, ஹோமங்கள் கிடையாது. இப்படி பண்ணப்பட்டதான இந்த யாகத்தில் இதை பார்த்தே தேவர்கள்லாம் திருப்தி அடைஞ்சுட்டா
அப்படின்னு வர்ணிக்கிறார். இப்படி மந்திரம் இல்லாத புது வழியில் பண்ணினதான இந்த அஸ்வமேத யாகம், இதனால் தேவர்கள் சந்தோஷம் அடைந்தார்கள் அப்படின்னு வர்ணிக்கிறார் பட்டத்திரி. அப்பேற்பட்டவதான கேசவன், அதனால்தான் கேசவனை பாடும் நீ கேட்டை கிடத்தியோங்கிற ஆண்டாள் நாச்சியாரும், மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டியன்னு சொல்கிறா. இப்படி குதூகலமாக சந்தோஷமாக ஒவ்வொரு செயலையும் செய்யக்கூடியவன் இந்த கிருஷ்ணன். இந்த கிருஷ்ணன் இடத்துல ஈடுபடாதவா யாருமே கிடையாது, எல்லாரும் ஈடுபடுறான். ரிஷிகள், முனிவர்கள், ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள், இப்படி எல்லாருமே கிருஷ்ணாவதாரத்தை கொண்டாடி, இவர்கள் மாத்திரம் இல்லாமல் பிரம்மா, சிவன், எல்லா தேவர்களும் விரும்பி கொண்டாடுறார். அதில் பிரம்மா கிருஷ்ணாவதாரத்தில் அப்படியே லயிச்சு போயிடுறார். லயிச்சு போய் என்ன பண்ணுறார், ஒரு தடவை இந்த பிரம்மா நம்ம லோகத்துக்கு கிருஷ்ணனை வரவழைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறார். நம்ம லோகத்துக்கு வரவழைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறார். ஆசைப்பட்டு அதுக்காக ஒரு முயற்சி பண்ணுறார். அந்யாவதார நிகரேஸ்வ நிரீட்சிதம் தே பூமாதிரேகம் அபிவீக்ஷ ததாகமோக்ஷே பிரம்மா பரீட்சிதுமனாக சபரோக்ஷபாவம் நின்னேத வச்சககணான் பிரதிபத்திய மாயாம் அப்படின்னு. அதாவது தேவர்கள் அவளுக்கு ஒரு மாயை அப்படின்னு மாய வித்தியன்னு ஒன்று இருக்கும். அதே மாதிரி பிரம்மாக்கிட்டே ஒரு மாய வித்தியை இருக்குது. அந்த மாய வித்தியனால் என்ன பண்ணுறார், பிரம்மலோகத்துக்கு கிருஷ்ணன் ஓட்டின்னு வந்தான அந்த மாடு, கன்றுகள், கோபர்கள், இப்படி எல்லாரையும் பிரம்மலோகத்துக்கு அழிச்சின்னு போகணும்னு தன்னுடைய மாயையினால் எல்லாரையும் அழிச்சின்னு போயிடுறார். இவெல்லாம் மாடு கன்றுகளை மேய விட்டுட்டு மத்தியானம் சாப்பிட்றதுக்கு ஒரு இடத்துல நிழலில் ஒரு மரத்தடியில் எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது இவர் எல்லாத்தையும் பிரம்மலோகத்துக்கு அழிச்சின்னு போயிடுறார். கிருஷ்ணன் பார்க்குறான், அங்கே ஒரு மாடு கண்ணு எதையும் காணும். உடனே ஓஹோ பிரம்மாவனுடைய வேலை தான் இது அப்படின்னு நினச்சிட்டு உடனே என்ன பண்ணுறார், மற்ற கோபர்களுக்கெல்லாம் தெரியல, தோழர்களுக்கெல்லாம் தெரியல. இவன் பார்த்த மாத்திரத்திலேயே உடனே தன்னுடைய மாயையினால் எந்த மாடு கன்றுகளை அழிச்சுன்னு போனாரோ அதே மாடு கன்றுகளை சிருஷ்டி பண்ணிட்டான் பகவான். இதான் இந்த இடத்துல ஒரு வேதாந்த சாஸ்திரத்தும் பெரியவா அனுபவிக்கிறார். பகுஷாம் பிரஜாயேயேதி அப்படின்னு, நான் பலவாறாக ஆகக்கடவேன் அப்படின்னு ஒரு சங்கல்பத்தை பண்ணுறான் பகவான். அந்த மாதிரி இங்கே பண்ணிட்டான். சர்வம் விஷ்ணுமயம் ஜகத்து அப்படிங்கிறத காமிக்கிறான். இந்த மாதிரி இவன் எல்லாரையும் படைச்சுட்டான். எல்லாரும் அப்படியே இருக்கா. பிரம்மா போய் பிரம்மலோகத்தில் இந்த மாடு கண்ணெல்லாம் வச்சுட்டு அதெல்லாம் ஒரு இடத்துல மறைச்சி வச்சுட்டு கிருஷ்ணனுக்காக எதிர்பார்த்துன்னு காத்துன்னு இருக்கார். கிருஷ்ணன் வருவான் வருவான் வருவான்னு பார்த்துட்டு இருக்கா. கிருஷ்ணனை காணவே காணும். வத்சா இதஸ்ததன கோபகனா இதஸ்துவம் சிக்யாதி பாண்ட முரளி கவலாதி ரூபா பிராக்வத் விகர்த்த விபினேஷு சிராய சாயம் தொம்மாயயாத பகுதா பிரஜமாயாத. இவர் பார்க்குறா, சாயங்காலம் வரைக்கும் இல்லை. ஹே குருவாயூரப்பா, இது நாராயணி அழகாக வர்ணிக்கிறார் பட்டத்திரி. மாயையினால் கன்றுகளாகவும் இடைய குமாரர்களாகவும் ஊறி அதில் உள்ள பாத்திரங்கள், புல்லாங்குழல், இந்த சாப்பாடு கொண்டு வந்ததான பாத்திரம், இப்படி மேலே போட்டுன்னு போவான ஒரு கம்பளம் போட்டுன்னு போவான அந்த கம்பளி துணி அதுவாகவும் எல்லா வேஷத்தையும் பூண்டு காடுகள் எப்படி முதல்ல இருந்ததோ காடுகளில் எல்லாரும் அதே மாதிரி எல்லாரும் விளையாடின்னு இருக்காளாம். சாயங்காலம் ஆச்சு. இப்படி பலவிதமான எல்லாரும் இருக்கா. திருப்பி இவன் ஓட்டின்னு போகணும். இந்த ஓட்டின்னு போகிறதுக்காக அது சாயங்காலம் ஆச்சு, இவன் வரவே இல்லையே அப்படின்னு பிரம்மா பார்க்குறார். போய் பார்த்துட்டு தான் வருவோம் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, இவர் எந்த மாடு கண்ணுகளை அழிச்சுன்னு போனாரோ அதே மாடு கண்ணெல்லாம் இங்கே இருக்குது. அந்த உருவம் அப்படியே இருக்கு, துளி கூட மாறலை, எல்லாம் அப்படியே இருக்கு. பார்க்குறார், இன்னும் மாயமாக இருக்கே, இப்படி இருக்கே அப்படின்னு பார்த்தா இந்த பகவான் கிருஷ்ணன் அப்படியே மாறி இருக்கான். யாருக்கும் எந்த வேறுபாடும் வித்தியாசமும் தெரியல. அதே கோப சிறுவர்கள், மாடு, கண்ணு எல்லாம் அப்படியே இருக்கு. பழசையும் பார்க்குறார், புதுசையும் பார்க்குறார். பிரம்மா அப்படியே பிரம்மதேவர் மயங்கிறார். அப்படியே அவருக்கு மயக்கமே கொடுத்து இது என்ன இப்போ ஏற்பட்டதான ஒரு ஆச்சரியம் அப்படின்னு பார்க்குறார். அதில் பார்த்தா அதில் ஒரு விஷயம் தெரியறது அவருக்கு.
ஒவ்வொரு உருவத்திலையும், ஒவ்வொரு கோபர்களையும், ஒவ்வொரு மாடு கண்ணில் அந்த பகவானுடைய நீருண்ட மேகமான அந்த கரிய திருமேனி வடிவம் தெரியுது. அதை அப்படியே பார்த்து ரசிக்கிறார். அதன் பிறகு என்ன நடந்தது என்பதை நாளை கேட்போம்.